மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். போஸ போலீஸ் கையும் களவுமா பிடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் ரூம்ல இருந்து கத்துற சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டுட்டு போலீஸ் எல்லாம் ஓடியாராங்க. இப்ப ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமா சார் இப்ப ஏதோ யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் கேட்கவும், யாராவது ஊசி போடலாம் கத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பேசல. இல்ல அது அப்படி கத்துற மாதிரி இல்ல, நீங்க போய் அமைச்சர் வார்டை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா போலீஸ்கார சொல்லவும் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஐசி வார்டு பார்த்தா இருட்டா இருக்கு. சார் ஐசி வார்டு ரொம்ப இருட்டா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா போலீஸ் சொல்லவும் வேகமா வராரு டாக்டர். இங்க அமைச்சர் இருந்தவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே பார்த்தா பதவி போறாரு. தெரியல சார், இங்க தானே அமைச்சர் இருந்தாரு, எங்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன சார் நீங்க எங்களை கேக்குறீங்க, உங்களை நம்பி இந்த ஹாஸ்பிட்டல்ல அமைச்சர் இது பண்ணா நீங்க எங்களை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் டாக்டர் கேள்வி கேட்கவும், சார் ஐசி வார்டுல இருந்தவர், அதுவும் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருந்தவர், வெண்டிலேட்டர்ல இருந்தவர், அவர் எப்படி சார் வேற எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்ல, அப்ப வேற யாராவது சார் மாத்தி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், என்ன சார் இவ்வளவு மெத்தனமா இருக்கீங்க, ஒரு அமைச்சர் அவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல அவர் அட்மிட் பண்ணியிருந்தா இவ்வளவு மெத்தனமா இருந்துட்டு எங்களை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவருக்கு மட்டும் எதுவும் ஆச்சுன்னு வைங்க உங்களை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் மறுட்டவும், தெரியல சார் ஒவ்வொரு வார்டை செக் பண்ண தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் சொல்லவும், ஒவ்வொரு வார்டை எதுக்கு செக் பண்ணணும், ஐசி வார்டுல சிசிடிவி கேமரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா போலீஸ் கேட்கவும், ஆமா சார் ஐசி வார்டுல சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், முதல்ல இந்த சிசிடிவி கேமரா செக் பண்ணணும். ஐசி வார்டுல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்றாங்க. அதுல ராஜாங்கத்தை ஈஸ்வரியும் தமிழ்ச்செல்வியும் வேற வார்டுக்கு மாத்துறது இருக்கு. யார் இவங்க இப்பதான் பாத்துட்டு வந்தேன், அமைச்சருடைய தம்பி ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, யார் இந்த நர்ஸ், எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அமைச்சர் எங்கே கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் கேட்கவும், தெரியல சார் சிசிடிவி கேமரால அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபுட்டேஜை பாக்குறாங்க. ராஜாங்கத்தை ஈஸ்வரியும் தமிழ்ச்செல்வியும் ஸ்டோர் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இவங்க எதுக்கு ஸ்டோர் ரூம்ல கூட்டிட்டு போகணும், ஸ்டோர் ரூம்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் சொன்னதும் ஸ்டோர் ரூம்ல போய் பாக்குறாங்க. அங்கே கத்தி குத்து வாங்கி தமிழ்ச்செல்வி மயங்கி கிடக்கவோ, சார் இங்க இருந்த நர்ஸை யாரோ கத்தியால குத்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் டாக்டர் எல்லாரும் வராங்க. ராஜாங்கத்தை ஐசி வார்ட்லயே மறுபடியும் மாத்திடுறாங்க. சார் இவங்க இங்க வேலை பாக்குற நர்ஸே இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், அப்பதான் போலீஸ் கேக்குறாங்க, என்ன சார் சொல்றீங்க, உங்களை நம்பி ஒரு அமைச்சரை இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா இவங்க நர்ஸே இல்லைன்றீங்க, அமைச்சரை வேற வார்டுக்கு மாத்துற அளவுக்கு இவ்வளவு மெத்தனமா இருக்கீங்க, என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மாத்தி மாத்தி கேள்வி கேட்கவும் இங்க தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஈஸ்வரி கிட்ட பார்த்தா கேள்வி மேல கேள்வி இவங்க போலீஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தா போஸ் தப்பிச்சு ஓடிடுறான். என்ன நடந்துச்சு, நீங்க எதுக்கு இவங்க மாத்தனீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேள்வி கேட்கல. சார் அமைச்சர் உசுருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தகவல் வந்துச்சு சார், அந்த தகவல்னாலதான் சார் இங்க இருந்த அமைச்சரை நாங்க இந்த மாதிரி ஸ்டோர் ரூமுக்கு மாத்தி வச்சோம். அந்த நேரம் பார்த்து அந்த கொலகார பாவி இங்க என்னுடைய சின்ன மருமக தமிழ்ச்செல்வியை கத்தியால குத்திட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி செலவோ, என்ன சொல்றீங்க, இவங்க உங்க சின்ன மருமகளா? ஆமா சார், அமைச்சர் ராஜாங்க இருக்காருல அவருடைய மகனுடைய ஒய்ஃப் தான் சார் இவங்களுக்கும் அந்த தகவல் வந்ததுனால அம்மாவுடைய உசுருக்கு இப்படி ஆபத்து இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் சார் நாங்க அவரை கொண்டு போய் ஸ்டோர் ரூம்லயே வச்சோம். அந்த நேரம்னு பார்த்து அந்த கொலகார பாவி இங்க வந்து இவளை கத்தியால குத்திட்டான் சார், அவன் தப்பிச்சு போயிட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அவ யாருன்னு எங்களுக்கு நீங்க அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் இங்க ஈஸ்வரி பார்த்தா என்ன சொல்றதுன்னே தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க இப்ப சொல்றீங்களா இல்ல அமைச்சருடைய சின்ன மருமகிட்ட நாங்க கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் சொல்லவும், ஈஸ்வரி என்ன சொல்றதுன்னே தெரியாம அமைதியாவே இருக்கு. எனக்கு அவனுடைய முகம் சரியா ஞாபகம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிடுது. சரி நாங்க அவங்க கிட்ட விசாரிச்சுக்கிறோம், அவங்களுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா அடுத்து அந்த கொலைகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போலீஸ் விசாரிக்க போறாங்க.